வணக்கம். நீங்க உங்க வீட்ல இயற்கையான முறையில சோப்பு பண்றவங்களா இருந்தா மட்டும் இந்த வீடியோவை பாருங்க. இல்ல அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு பயன்படாதுங்க. ஸ்கிப் பண்ணிருங்க. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஸ்டோர் ஹேண்டலிங். அதாவது சோப்பு பண்ற இடத்த நம்ம எப்படி கையாள வேண்டும். சோப்பு பண்ணும்போது ஏற்படும்ல நமக்கு தீமைகள், அதிலிருந்து நம்மளெல்லாம் எப்படிலாம் வச்சு பாதுகாத்துக்கலாம். அதை பத்தி ஒரு முழு வீடியோவா தான் இந்த பதிவு இருக்க போகுது. அதாவது நாங்க பண்ணக்கூடிய இடத்த ஹோம் டூர் மாதிரி கூட வச்சுக்கலாம். நாங்க எப்படி பண்றோம், ஏன் அப்படி பண்ணணும், அதை பத்தி முழு விளக்கத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோவை ஃபுல்லா பார்க்கலாம். இதுதாங்க எங்க வீடு. எங்க வீட்டுல வந்து நாங்க சோப்பு வந்து தயாரிக்கல. நாங்க சோப்பு பண்றதுக்குன்னே தனியா நாங்க ஒரு ரூமாவே ஒதுக்கியிருக்கோம். அந்த ரூமை பார்ப்போம் வாங்க. இப்ப இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம தேங்காய் ஆட்டுறதுக்கு, தேங்காய் எண்ணெய் எடுக்கிறதுக்கு தேங்காய்களை வந்து வெயில காய வச்சிருக்கோம். இதை அரைச்சுதான் நம்ம தேங்காய் எண்ணெயை எடுத்து நம்ம சோப்புகள்லாம் வந்து பயன்படுத்துறோம். நாங்க இந்த ரூமுக்குள்ள தாங்க வந்து சோப்புகள்லாம் வந்து தயார் பண்றோம். நாங்க எப்ப நாங்க உள்ள வந்தாலும் இந்த கதவை திறந்துருவோம். இந்த கதவை நம்ம எப்ப வரையும் மூட மாட்டோம் அப்படின்னா, நாங்க வெளியே போவோம் தண்டியும் இந்த கதவை மூடவே மாட்டாங்க. நம்ம எப்பெல்லாம் உள்ள இருக்கோமோ அப்பெல்லாம் இந்த கதவு வந்து ஓப்பன்ல தாங்க வச்சிருக்கணும். ஏன் அப்படின்னா, உள்ள இருக்கிற காத்து வெளியே போகவும், வெளியில இருக்கிற காத்து உள்ள வரும். நாங்க இந்த மாதிரி வந்து நம்ம திறந்தே வச்சிருக்கோம். ரெண்டாவதுங்க, எப்பயுமே வந்து உங்களோட விண்டோ வந்து ஓப்பன்லேயே இருக்கணுங்க. இந்த இதை நாங்க ஏன் வச்சிருக்கோம்னா, மழைகளும் உள்ள வரக்கூடாது. மழை பெஞ்சா இப்ப மழை காலம் தான், அதனால மூடி வச்சிருக்கோம். இந்த ரெண்டு வந்து ஏன் ஓப்பன்ல இருக்கணும் அப்படின்னா, நம்ம எல்லா இடத்துலயுமே சோப்புகள்லாம் பண்ணி இது வந்து இயற்கை முறையில் நம்ம பண்றதுனால காய்ச்சி சோடா வந்து இதுல இருக்கும். இந்த காய்ச்சி சோடா வந்து 30 நாள் வரையும் வந்து எவாபரேஷன் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்ப நம்ம திடீர்னு உள்ள வந்தோம் அப்படின்னா, கதவை திறந்து வைக்காம இல்லைன்னா சென்னலை திறந்து வைக்காம வந்தோம் அப்படின்னா, இந்த எவாபரேஷன் ஆகுறத நம்மளும் வந்து சுவாசிக்க ஆரம்பிச்சிருவோம். அதனால நமக்கு சளி, தொண்டை கட்டுறது, காய்ச்சல் இந்த மாதிரிலாம் வரும். இதுல இருந்து தவிர்க்கிறதுனாலதான் இந்த சென்னலை எப்பயுமே நம்ம ஓபன் பண்ணி வச்சிருக்கோம். இப்ப எடுத்துக்காட்டுக்கு நம்ம சோப்பை பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பாருங்க, இத நம்ம முந்தானத்து தாங்க பண்ணோம். இது ஒரு 30 நாள் வந்து நம்ம இந்த ரேக்ல வச்சிருக்கோம். இந்த ரேக்ல வச்சிருக்கிற எல்லா பாக்ஸ்லயுமே இப்படி சோப்புகள் தான் இருக்கு. இது வந்து 30 நாள் ஆகதாண்டி எவாபரேட் ஆகிட்டே இருக்குங்க. இந்த எவாபரேஷன் அதாவது ஆவியாகக்கூடிய காஜிக் சோடா வந்து நம்ம சுவாசிக்க கூடாது. அதனாலதான் வந்த உடனே இந்த கதை ஓப்பன்ல வச்சிடறோம். ஜன்னலையும் வந்து நம்ம ஓப்பன்ல வச்சிருக்கோம். 30 நாள் முடிஞ்ச பின்னாடிதான் நம்ம இதை இந்த பக்கம் சோப்பு இங்கிட்டு பாருங்க, இதெல்லாம் 30 நாள் 40 நாள் முடிஞ்ச பின்னாடிதான் நம்ம இந்த பக்கம் வந்து இதை மாத்தி வச்சிருப்போம். அதை க்ளோஸ் பண்ணி வச்சிருப்போம். ஆனா இதே மாதிரியே ஓப்பன் பண்ணி வச்சிருப்போங்க. இது குப்பைமேனி சோப்பு. மூணாவதுங்க, இப்ப இந்த காய்ச்சி சோடாலாம் நாங்க எங்க வச்சிருக்கோம் அப்படின்னா, பாத்தீங்கன்னா டிராவுல தனியா இப்படி ஒரு ரப்பர் பேண்டை போட்டு வச்சிருக்கோம். ஏன்னா இதுல காத்து படவும் கூடாது. காத்து பட்ட என்னாகும் அப்படின்னா அதோட தன்மையை வந்து இழக்க ஆரம்பிச்சிடும். அதாவது காரத்தன்மைன்னு சொல்லுவோம்ல, அது வந்து கரைய ஆரம்பிச்சிருங்க அதுல. அதனால அதை ரப்பர் பேண்ட் போட்டு சேஃப்டியா இந்த டிராவுக்குள்ள காத்து போகாத அளவுக்கு வந்து இப்படி வச்சு நம்ம வந்து மூடிடுவோங்க. இதனால என்ன நடக்கும் அப்படின்னா, உங்க வீட்டுல குழந்தைகள் இருந்து அதை தொடாம இருக்கும், அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு இல்லாம இருக்கும். அதனாலதான் இந்த மாதிரி வந்து காய்ச்சி சோடா வந்து சேஃப்டியான இடத்துல பாதுகாப்பா வச்சிருக்காங்க. அடுத்துங்க, நமக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், இந்த சோப்புல மோல்டை கழுவுறதுக்கு வந்து ஐபிஏ இந்த மாதிரி இதுகளை பத்தி இங்கிட்டு நம்ம தனியா வந்து வச்சிருக்கோம். அதாவது சோப்புகள் அங்கிட்டு இதுக்கு வந்து சப்போஸ் இப்ப இந்த பக்கம் வந்து இது யாராலும் என்னென்ன கேக்குறாங்க அப்படின்னா, நாங்க இங்கிட்டு இருந்தா வந்து எடுத்து கொடுப்போம். நாங்க அந்த பக்கம் போவே மாட்டோம். ஏன்னா எந்த அளவுக்கு வந்து அந்த 30 நாள் எவாபரேஷன் ஆகுறதுக்காண்டி வச்சிருக்கோமோ அந்த சைடு போறதை அவாய்ட் பண்ற மாதிரி இடத்துல வந்து அதை வச்சிருங்க. பாக்கி இருக்கிற வேலைகளை இங்க வச்சுங்க. இதெல்லாம் பொடி தான், நலங்கு மாவு சோப்பு பண்றது, நலங்கு மாவு, பல்பொடிக்கு வந்து வேப்ப பொடி, இந்த மாதிரி விஷயங்களை அப்புறமே நாங்க இங்க வச்சிருவோம். பேக்கிங் பண்றது, பாக்கி விஷயங்கள் எல்லாமே இந்த பக்கம் வச்சுக்கிடுவோம். அந்த பக்கம் வந்து நம்ம வந்து அவ்வளவா போகாத அளவுக்கு, அதாவது அந்த பிளேஸ் வந்து கம்மியா பயன்படுத்துற அளவுக்கு தான் அந்த மாதிரி வந்து வச்சுக்கணுங்க. பாக்கி வேலைகள் பக்கமே இந்த பக்கமே வச்சுக்கணுங்க. இப்ப நம்ம இந்த ரூம் வந்து எங்களுக்கு தொழில் பண்றதுக்காண்டி வச்சிருக்கோங்க. அதாவது நாங்க சோப்பும் தயாரிக்கிறோம், அங்கிட்டு எண்ணெயும் தயார் பண்றோம், அதே மாதிரி தேனு, இந்த மாதிரி வந்து பல தொழில் வந்து பண்றதுனால இப்ப நாங்க வந்து தனியா வந்து ஒரு ரூமை வந்து ஒதுக்கிட்டோம். இப்ப நம்மளோட யூடியூப் சேனல்ல பார்த்து நிறைய பேர் சோப்பு பண்றவங்க எல்லாமே சொல்றாங்க, நாங்களாம் வீட்டுல தாங்க பண்றோம், ஒரு தனி ஒரு ரூம்ல தான் பண்றோம். நிறைய பேருக்கு வசதிகள் இருக்காது. இப்ப நாங்க வந்து பண்ணி விற்பனை பண்றோம், அதனால எங்களுக்கு இவ்வளவு பெரிய ரூம் தேவைப்பட்டுச்சு. சில நண்பர்கள்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தனக்கு இல்லைன்னா தன்னோட பிள்ளைகளுக்கு இல்லைன்னா தன்னோட அப்பா அம்மாங்களுக்கு மட்டும் பண்ணுவாங்க. அவங்க 3 மாசத்துக்கு 4 மாசத்துக்கு ஒரு கட்டாயம் ஒரு 20 சோப்பு 30 சோப்பா பண்ணுவாங்க. அப்ப அவங்க எல்லாம் பண்ணும்போது எந்த மாதிரி இடத்துல பண்ணணும் அப்படின்னா, இப்படி சென்னல் இருக்கிற இடத்துல இல்லைன்னா மெயின் டோர் இருக்கிற இடத்துல, அதாவது நம்ம உள்ள வந்தா கதவை திறந்துடணும். இந்த சோப்புல இருந்து எவாபரேட் ஆகக்கூடிய காஸ்டிக் சோடா ஏர் பூராமே வெளியே உடனே போயிடணும். அந்த மாதிரி இடத்துல வச்சுதாங்க சோப்புகள் வந்து பண்ணணும். இதை சொல்றதுக்காண்டிதான் நம்ம இந்த வீடியோல நான் பண்ணக்கூடிய விஷயங்களை பூராத்தையுமே உங்களுக்கு எடுத்துக்காட்டோட வந்து பண்றேன். இப்ப நிறைய பேர் மனசுல வந்து என்ன வரும், எவ்வளவு கேர்ஃபுல்லா வந்து பண்ணணும் அப்படின்னா இந்த சோப்பு நல்ல சோப்பா அப்படின்ற மாதிரிலாம் என்ன வரும். அந்த ஒரு பயமே வேணாங்க. பண்ணும்போது மட்டும் நம்ம வந்து
கொஞ்சம் கஷ்டப்பட்டு மெனக்கெடுத்து பாதுகாப்பா பண்ணணுங்க. பண்ணி முடிச்ச பின்னாடி நம்ம சோப்பை மாதிரி ஆக சிறந்த சோப்பு எந்த ஒரு சோப்புமே இல்லைங்க. இப்ப நீங்க கடையில எல்லாம் போய் சோப்பு வாங்குறீங்க அப்படின்னா அதுல என்ன கலக்குறாங்க, அது என்னென்ன கெமிக்கல் போட்டிருக்காங்க அப்படிலாம் நமக்கு எதுவுமே தெரியாது. இது நம்ம கைப்பட பண்ணும்போது நமக்கு தேவையான ஃபிளேவர்ல தேவையான மூலிகைல இப்ப இதுல நிறைய இருக்கு. குப்பைமேனி வேணுமா, உங்களுக்கு வேப்பிலை வேணுமா, கத்தாழை வேணுமா, சந்தனம் வேணுமா, இந்த மாதிரி ஆப்ஷன் வரும் நம்ம வீட்டுல தயாரிக்கும் போது. அதே மாதிரி நமக்கு ஒரு மன திருப்தி இருக்கும். நம்ம பயன்படுத்தக்கூடிய சோப்பை நம்மளே தயாரிக்கணும் அப்படின்றது ஒரு மன திருப்தி வந்து இருக்கும். இதுதாங்க இந்த வீடியோல நான் சொல்ல வரக்கூடிய கருத்து. அதாவது சோப்பு பண்றவங்க முடிஞ்ச அளவு தனியா ஒரு அறைய ஒதுக்கிருங்க. அப்படி உங்களால ஒதுக்குற அளவுக்கு வசதி இல்லை அப்படின்னா, அதாவது டோர் பக்கத்துல கதவை திறந்த உடனே நம்ம உள்ள வரும்போது அந்த சோப்புல எவாப்ரேஷன் ஆகிட்டு இருக்கிற அந்த ஏர் வெளியே போற மாதிரி இடத்துல வச்சு சோப்பு பண்ணுங்க. அதை தாங்க நான் இந்த வீடியோல வந்து நான் சொல்ல வரேன். இந்த வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கு மிக்க நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இதை நான் எதனாலும் வீடியோல சொல்ல மறந்துருந்தா அதை கமெண்ட் செக்ஷன்லயோ இல்லைன்னா கீழே தெரியுற நம்பர்ல நீங்க நேரடியாக தொடர்பு கொண்டோ இல்லைன்னா வாட்ஸ்அப் மூலமாவோ உங்க கருத்துக்களை தெரிவிக்கலாம். நன்றி.